நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா குளத்துந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 552வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த குரு பாதுகா மந்திரமும் அந்த நேற்று இந்த டைரக்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன், அதுவும் இப்போ பார்த்துடலாம். அதாவது பிரமாணம்னு கேட்குறா. திஸ் இஸ் சிதானந்தநாதனால் எழுதப்பட்ட புக்கு இது திஸ் இஸ் அ பிரமாணம். சிதானந்தநாத் பேர் நெடிமண்டி சுப்பிரமணிய சார்னு தான் பேர். ஸோ அவர் தான் நின்று போன அந்த நவாபரண பூஜையை காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து வச்சுவார். பரமாச்சாரியருக்கு ரொம்ப வேண்டியவர், பெரிய மகான். அம்பாளையே நேர பார்த்து அனுகிரகம் பெற்றவர். என்னுடைய ஸ்ரீகுருன்றது என்னோட சௌகுரு சம்பகாம்பா, பரமகுரு பாலானந்தநாதர், பரமேஸ்ரீ குரு சிதானந்தநாதர். அவரால் எழுதப்பட்ட புத்தகம் அது. இதில் பேஜ் நம்பர் 42. அது இதை முடிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் போகிறேன் நான். இந்த 42வது பேஜில் என்ன சொல்கிறேன், கண்டா, அதாவது இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்க, இந்த சாப்டர் டீல்ஸ் வித் த ஃபாலோயிங் டாபிக்ஸ்: பிரம்ம வித்யா சம்பிரதாய குரு சோஸ்திரா, ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹோமேஜ் டு த லைன்ஸ் ஆஃப் த குருஸ் அக்கார்டிங் டு பிரம்ம வித்யா சம்பிரதாய. இதில் ரெண்டாவது பாயிண்ட் யாக மந்திர பிரவேசா. ஸோ என்ட்ரி டு த சேம்பர் ஆஃப் ஒர்ஷிப், அதை பூஜா கிரகத்தில் நுழையும் போது இன் சைலன்ஸ், பேசிகிட்டே நுழையக்கூடாது. த்ரூ இட்ஸ் வெஸ்டர்ன் கேட், அப்படின்னு மேற்கு வாசல் வழியாக நுழையணும். அப்போ நான் கிழப்பு பார்த்து நம்ம நுழையிறோம். ஸோ அம்பாள் மேற்கு பார்த்துருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் பிரமாணம். ஆஃபரிங் ஒர்ஷிப் பத்ரகாளி, பைரவா அண்ட் லம்போதரா. நம்மளுடைய பம் பத்ரகாளி நமக்கு என்ன வல பக்கம் போடுறோம், பம் பைரவாய நமக்கு இடது பக்கம் போடுறோம், லம்போதராயன் மேலே போடுறோம். ஸோ துவாரபாலகாஸ் கார்டிங் இட் ஆன் தி ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ஸ் அண்ட் ஃப்ரம் த அபோவ். இதுதான் திஸ் இஸ் தி மெயின் திங். என்னோட பரமேஸ்வரி குருவே அப்படி தான் சொல்லியிருக்கார். அதனால் there is no doubt on that. இப்போ பெரிய மகான், இவர் இஸ் அத்தாரிட்டி சொல்ல முடியும். ஸோ கம்மிங் டு இந்த குரு பாதுகா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன். நம்ம தினம் காலை எழுந்த உடனே அந்த இதில் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கு. குரு பாதுகா மந்திரம் வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டில் யார் என்ன குரு எடுத்துக்கிறாளோ அவள்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மிர்கி முத்திரைன்றது நம்ம தலையில் கை வச்சுக்கிறது, மான் மாதிரி இப்படி வச்சுக்கிறது. இதை ஸோ இந்த மிர்கி முத்திரையை வச்சு குரு பாதுகா மந்திரம் சொல்கிறோம். ஸோ அது வெப்சைட்டில் எடுத்துக்கோங்க. அதை நான் டீட்டெயிலாக போகல அதில். ஸோ ஆற்றுல குரு பாதுகான சில பேர் குருவோடைய பாதுகையே பண்ணி வச்சுக்கிற ஆற்றுல. அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வெள்ளியிலேயே வேறு இதிலே மெட்டல்லையே பண்ணிட்டு நான் அப்படி பண்ணி சென்றேன். ஒரு வெள்ளி தட்டி என்கிட்ட இருந்தது. ஆச்சாரி வந்தான் ஆற்றுக்கு. அவங்ககிட்ட 2 பாதிகை பண்ணி அதில் வெல்டு பண்ணி தான் கொடுத்துட்டான். இதுதான் இந்த பாக்ஸில் இருக்குது என்கிட்ட, உடன் பாக்ஸு. பூம்புகாரில் வாங்கி அந்த காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி அதில் இருக்குது. அழகான பாக்ஸ் இது. இந்த மாதிரி நடுவில் பிடியோடு இருக்குது. இது கரெக்டாக அது உட்காரும், சுகராக உட்கார மாதிரி இருக்கும். பாருங்க, இதில் வலப்பக்கம் கால் வெள்ளைக்கல் வைப்பா. இந்த இடத்துல இந்த கால் கட்டை வரல் நுழைச்சிக்கணும் இல்லையா, அது வெள்ளைக்கல்லும், இடப்பக்க காலில் சிகப்பு மாணிக்க கல்லும் வைப்பா. அது ஒரு சம்பிரதாயம். அதாவது சிவன் சக்தி ஏதா இருக்கா மாதிரி, வலக்கால சிவனும் இடக்கால அம்பாலும் இருக்கா மாதிரி. என் குருமாதா கூட எங்கள் பாலானந்தநாதர் என்னுடைய பரமகுருக்கு பண்ணிப்படும்போது மாதிரி ஒரு மோதிரம் பண்ணி அதில் சிகப்புக்கல் வெள்ளைக்கல் இது மாதிரி வச்சே போட்டாள் அவளுக்கு. அந்த இது அன்றைக்கி பூர்ணாபிஷேகத்துக்கு அன்றைக்கி அவள் பட்டு வேஷ்டி பட்டு கூட வேலாம் வாங்கி கொடுத்து இது இந்த மோதிரத்தையும் போட்டாள் அவளுக்கு. காமிச்சிருக்கான்ட்டு அதை. ஸோ அந்த குரு பாதுகாப்பா அதே மாதிரி வச்சுருந்தான். குரு பாதுகாவும் தங்கத்திலே பண்ணி 2 கல் சிகப்பு கல் வெள்ளைக்கல் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது ஏன் டாபிக் எடுத்தேன்னா, இப்போ இப்போ குருபாதிகமாக அசக்ஷ மலவே சகஷ மலவியமெல்லாம் வருது.
ஸோ மீனிங் என்ன, வாட் இஸ் தட்? ஸோ மந்திரங்கள் டிஃபர் ஆகுது. ஸ்ரீ குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு 3 பேருக்கும் மந்திரம் டிஃபர் ஆகுது. இந்த குருத்ரயம் இஸ் அ மஸ்ட், அது மறந்துட போகிறாங்க. இப்போ அதான் ஸ்ரீ குருன்றது சம்பகாம்பா, நடுவில் இருக்க பாலானந்தநாதர் பரமகுரு, பரமேஸ்வரி குரு சிதானந்தநாதர். ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் எதுவுமே சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு இருக்கு. பொருள் தெரியாமல் சும்மா நான் குரு பாதுகா சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, எங்கள் டிஷர்ட் தெரியுமா உங்களுக்கு அப்படிலாம் சொல்லுவார். என்ன வாட் இட் மீன்ஸ், அதுக்காக தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்ரீ குருக்கு சொல்கிறது, அதில் என்ன வார்த்தை வருதுன்னா ஸ்வரூப நிரூபண ஹேத்துவே ஸ்வரூப நிரூபண ஹேத்தவே ஸ்வகுருனா ஸ்ரீகுரு, நம்மளோட குரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, the one who makes you to realize that you are not this body, name, etc. You are the ஆத்மா ஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபத்தை விளங்கி வைக்கிறது தான் ஸ்ரீகுரு. நம்ம உடம்புல இருக்கிறது அந்த, அதனால தான் நான் முட்டிக்கிறேன். ஆத்மாவை நேசிங்க, பிராமணா சூத்திராம சொல்லிட்டு இருக்காதுங்க. ஸோ ஒரு எத்தனையோ பேர் வந்து இதர வகுப்பில் இருக்காம ரொம்ப நாலேஜபிளாலாம் இருக்கா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாகுபாடு பண்ணக்கூடாது. அந்த ஆத்மாவை நேசிக்கணும். நம்ம ஒரு கும்பலில் பார்க்குறோம். அந்த கும்பலில் பார்க்கும்போது சில பேர்கிட்ட நம்ம பேசணும்னு தோணும், உந்துதல் வந்துடும் மனசில். நான் அந்த மாதிரி இருந்தாலும் கூட்ட பேசிடுவேன். நான் அந்த மாதிரி என் மனசு தோணினா ஐ வில் நாட் அவாய்டு, ஐ வில் கால் தம் ஹூ ஆர் யூ. ஏன்னா வந்து விட்டக்குறை தொட்டக்கிற போன ஜென்மத்திலேயோ அது முந்தின ஜென்மத்திலேயோ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அவளுக்கு, இல்லைன்னா அவளை வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டான் நம்மளை. அது தெரிஞ்சுங்க. அடுத்ததாக ரெண்டாவதுல வந்து ஷஷ்பிரகாஷ விமர்சகேதிபேன்னு வருது. ரெண்டாவது, அதாவது பரமகுருக்கு சொல்லும்போது ஸ்வப்பிரகாஷ விமர்சகேதிபேன்னு அப்படின்னா the one who makes you look the world in the perspective of சிவான் சக்தி. உலகமே சிவசக்தி. அதாவது இது சர்வம் விஷ்ணுமயம் மமோபாத்த சமஸ்த துரிதேஷேத்வாராச்சி பரமேஸ்வரம் சிவசோபனிபூத்திய அத்திபத்தியபராதகே வைபஸ்வர்மத்திய அஷ்டாம் கலிபுகே பிரதமே பாவிஜம் புத்தியடி பாரதவர்ஷ பரதகண்டே மேரோகம் தஷ்ணே பார்த்த சகாப்தியஸ்ம வர்த்தமானே மகாரி பிரபவாச்சி ஷட் சம்பத்ராண மத்தியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதில் ஒரு இடத்துல என்ன வருதுன்னா விஷ்ணு ஸ்வரூபம்னு வரும். ஆனால் சைவா என்ன சொல்லுவான்னா சர்வம் சம்புமயம் சொல்லுவாள். இந்த வேர்ல்டை வந்து இப்படி தான் இருக்குது, சம்புமயம். பானலிங்கம் மாட்டம் தான் இருக்குது, இந்த மாதிரி இல்லை, விஷ்ணு மாட்டம் இல்லை. ஷாலகிராமம் எப்படி இருக்கு, பானலிங்கம் மாட்டம் தான் வேர்ல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வம் சம்புமயம். வசந்தி மாமே பையெல்லாம் கூட சொல்லுவான், மாமே அவன் சம்புமயம் தானே சொல்லுவான், சர்வம் விஷ்ணுமயம் சொல்ல மாட்டான். மனசை பொறுத்திருக்கு எப்படி எடுத்துகிட்டு இருக்கோமோ. ஸோ இங்கே வந்து சம்புமயம் சொன்னால் தான் உலகமே வந்து சிவசக்திக்கு ரூபணின்னு தெரியும் நமக்கு. இல்லைன்னா லட்சுமி நாராயண ஸ்வரூபமாக இருக்கு, அது இல்லை, அது சொல்லலை. இல்லை என்னென்னா மீனிங் த ஒன் ஹூ மேக் யூ டு லுக் த வேர்ல்டு இன் தி பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சிவான் சக்தி. சிவசக்தி மயம் ஜகத்து. இந்த ஜகம் வந்து சிவசக்தி மயமாக இருக்குன்றது அதை வந்து உணர்த்தக்கூடிய மந்திரம். ரெண்டாவது மந்திரம். மூணாவது மந்திரம் பரமேஷ்டி குரு. குரு பரமகுரு பரமேஷ்டி குரு. இந்த பரமேஷ்டி குரு என்ன சொல்லுங்க, ஸ்வாத்மா ராம பஞ்சரல்பீன தேஜசோ ஸ்வாத்மா ராம பஞ்சர விலின தேஜோ கேத்தவே அப்படின்னா the one who makes you experience ஆத்மானந்தம். அதாவது அந்த ஆனந்தம் ஆத்மாவில் ஒரு ஆனந்தம் ஏற்படுது இல்லையா, அதை வந்து அவர் தான் ஏற்படுத்துகிறார். அந்த மூணாவது குரு. குரு பரமகுரு பரமேஷ்டி குரு. இந்த பரமேஷ்டி குரு தான் வந்து இந்த ஆத்மா ஆனந்தத்தை உண்டாக்குறது. யார் இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தா வந்து சிதானந்தநாதர் தான் இந்த ஆனந்தத்தை நம்ம ஆத்மா கொடுக்குறார் அவர். இதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று குரு பாதுகா சொல்கிறான், அது என்னவோ ஹதஷ்டம் மலையும் சகஷ்டம் மலையும் வாட் இட் சேஸ். அது மெயினாக வந்து அந்த 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 3 வித்தியாசம் காமிச்சிருக்கு, அதை தான் பார்க்கணும். அதை உணர்ந்து செயல்படுங்க.
இந்த தினம் குரு பாதுகா வச்சுட்டு குளிக்கலாம் கூட அவசியம் இல்லை. பெட்டிலே எழுந்து தலையில் கை வச்சு மிருக்கை முத்திரை வச்சுட்டு அதை சொல்லிடலாம். இது எதில் இருக்குது? www.vidyaputran.divinechannel.com இந்த வெப்சைட்டில் போனால் எல்லாம் வந்துடும். லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல் இந்த மூலமந்திரா சிக்வன் ஸோ ஃபார் வாட் எவர் டிஸ்கஸ்டு அது கொடுத்துருக்குது. அதை வந்து அதை பயனடைங்க சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாள் பேசணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இன்றைக்கி பேசியாச்சு. அகெயின் ஷோ த குரு பாதுகா. இதை வந்து நம்ம தலையில் இருக்க மாதிரி பாவனை தலையில் வச்சுக்கிறது பாவனை தான் அது. அதனால தான் ஸ்ரீவித்யா உபாசகா தலையில் வச்சு எந்த சுமையை தூக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவள் பாதுகையில் வந்து அந்த சுமை ஏறிற மாதிரி கணக்குது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. தலையில் வச்சு சாமான் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்தால் இந்த குரு பாதுகையெல்லாம் எடுத்துட்டா தலையில் சுமை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதையும் சொல்லிடுறேன் நான். அதே மாதிரி ஒன்று சில 1 or 2 பாயிண்ட்ஸு. மஞ்சக்கடம்பு மஞ்சளாக இருக்கும், ஊஞ்சல்லாம் போடுவாள். அது மாதிரி மஞ்சக்கடம்பு ஸ்ரீவித்யா உபாசகன் மஞ்சக்கடம்பு மரத்தில் உட்காரக்கூடாது. பலகையோ ஊஞ்சலோ உட்கார அது மாதங்கி ஸ்வரூபம். கடம்ப கதம்ப வனவாசினி. கதம்பனா என்ன? கதம்பன மல்லி கதம்பம் அது இல்லை, கடம்பம். இங்கே கூட கடம்ப வனம் ஊர் இருக்குது. காஞ்சிபுரம் பக்கத்து உத்திரமேரு போகிற வழியில் கடம்ப வனம்னே இருக்குது. பெரிய சிவன் கோவில் அம்பாள் இருக்க, சுற்றி கடம்ப மரம் இருக்கும். கடம்ப மரத்தோட புஷ்பங்கள் வந்து சவேன்னு திருவோடு சின்ன சின்ன புஷ்பங்களாக தடி கொட்டும். அப்படியே அந்த கதம்ப புஷ்பத்திலேருந்து எடுக்கிற தேனை தனியாக எடுத்து ப்ரிசர்வ் பண்ணால் அதான் காதம்பரி. காதம்பரின்னா என்ன? நம்மளுக்கு காதம்பரின்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி அது? கடம்ப மரத்து தேனை அந்த புஷ்பத்தில் சிகப்பு கலருக்கு புஷ்பத்துலேருந்து அந்த தேனை மட்டும் சுவீகரிக்கக்கூடிய அந்த தேனீ பூச்சிகள் தனியாக வந்து ஸ்டோர் பண்ணும். நார்மலாக இட் இஸ் நாட் ஸோ. எல்லா பூலையுமே உட்காந்து வேப்பம்பூரோட போகிறது. அதனால் கடம்ப மரத்து தேனியே வந்து அம்பாள் வந்து அது காதம்பரின்ற அதை படிச்சுக்கணும். அதாவது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் சொல்லிடணும். முன்னாடி கரும்பை கடிக்கூடா. கரும்பில் அம்பாள் உதயம் வரா ஆடி மாதம். ஸோ அதனால் கரும்பில் தை மாதம் தை மாதத்துலாம் வந்து நம்ம இது மாதங்கியோட நவராத்திரி பண்ணுறோம். ஸோ கரும்பை கடிச்சு துப்பக்கூடாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்ரீவித்யா உபாசகா. அதர்ஸ் கேன் டூ. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஸோ கடம்ப மரத்தில் உட்காரக்கூடாது, கரும்பை கடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து அம்பாள் சுரூபமாக பார்க்கறக்கூடிய மனசை வளர்த்துக்கணும். அதாவது அந்த ஈவு இயற்கை அதெல்லாம் வந்துடணும். அது ஆட்டோமேட்டிக்காக இது பயம் இருக்கணும். அது இந்த தேவதா ஸ்வரூபங்கள் அது இந்த ஹவு மச் ரெஸ்பெக்ட் வி ஷுட் கிவ் டு த அதை டெவலப் பண்ணிக்கிறோம் மனசில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த குரு பாதுகா சொல்ல அது நம்பிக்கையோட கரெக்டாக சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை தானே. இந்த 3 பேரை வந்து 4 லைனு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை. இந்த குரு பாதுகா சொன்னாதான் யூ கேன் கோ ஃபார் அதர் மந்த்ராஸ். அதையும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.